ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெர்மனி நாட்கள். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அருவி இருக்குதுங்க. பெரிய மலைகளுக்கு நடுவில் இந்த அருவி ஓடுது. அதை தான் பார்க்கலான்ட்டு வந்திருக்கிறோம். கீழேயே பாருங்கள், இந்த மாதிரி மேப்பில் வந்து மேலே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு. போகிற வழியில் இந்த மாதிரி குருவிக்கெல்லாம் கூடு வச்சுருந்தாங்க. இயற்கை தண்ணி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தான். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போர்டு வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துலேயே எழுதி வச்சுருந்தாங்க. நம்ம வாட்டர் ஃபால்ஸ் நெருங்கியாச்சு அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுதான் இல்லை, இன்னும் ரொம்ப தூரம் மேலே நடக்க வேண்டியது இருக்குது. இங்கே வந்து எங்கள் ஊரில் நிற்கிற உரம்பு தண்ணி கூட இதை விட அதிகமாக வருங்க. அருவியிலேருந்து வர்ற தண்ணி அதை விட கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. தம்பி தண்ணியை பார்த்தோன்னே ஸ்விம்மிங் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. தண்ணியை பார்த்தோன்னே நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடுவோம்ல, அந்த விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட சின்ன வயசையே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அது பண்ணுது. சனிக்கிழமை போயிருந்தோம் போன வீக்கு. கொஞ்சம் வெயில் அப்படிங்கிறனால கொஞ்சம் க்ரௌடுமே ஜாஸ்தியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் வியூவும் அண்டு சவுண்டையும் கேளுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். போகிற வழியில இந்த மாதிரி ஹீல்ஸ்லாம் போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் வச்சுருந்தாங்க. இதில் பாருங்கள், தண்ணி ஒரு ஊற்றுலேருந்து வர்ற மாதிரி இந்த இடத்துல இருந்து வருது. நிலத்துக்கடியில் இருக்கிற பாறை கல் சந்து வழியாலாம் உள்ளே போய் இந்த வழியாக வெளியே வருது. என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு பார்த்தா ஆக்சுவல் வாட்டர் ஃபாலில் தண்ணியே காணா. மேலே போய் பார்த்தா தண்ணி கொட்டுமா கொட்டாதான்னு ஒரு டவுட்லேயே போகிறதா இருக்குதுங்க. ஆனால் மேலே தண்ணி நிறையா இருந்துச்சு. தண்ணி போய் போய் அந்த பாத்துலாம் வந்து பாசம் பிடிச்சி பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அருவிக்கிட்ட நெருங்கியாச்சுங்க. அங்கே மக்கள் நிறைய பேர் தெரியுறாங்க இல்லையா, அதுதான் அருவியோட என்ட்ரன்ஸு. ரெண்டு சைடுமே மலைங்க, 3 மலை இருக்குது இந்த இடத்துல சுற்றி சுற்றி. இதுக்கு மேலே நம்ம ஸ்டாலரையெல்லாம் கீழே நிறுத்திட்டு ஃபுல்லாகவே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டெப்ஸு. இந்த வாட்டர் ஃபால் கிட்ட வரையலாமா? இப்போ பாருங்கள், இங்கே வந்தோடனையும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணி எங்கே போகுதுன்னு தான் தெரில. கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தோம்னா தண்ணியே தெரியல. தம்பி விட விடுன்னு அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டாரு. ஆதி அவங்க அப்பா எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறனால தம்பியும் பாப்பாவும் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஃபுல்லாகவே அப்படியே இயற்கையாக பார்க்குறக்கு வந்து பச்சை பசேல்னு சூப்பராக இருந்துச்சுங்க. போகிற வழியெல்லாம் ஸ்டெப்ஸில் 2 சைடும் தண்ணி கொட்டிகிட்டு இருந்தது. போக போக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ்லேயே தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் போகிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு குட்டி வாட்டர் ஃபால் கிட்டே நெருங்கியாச்சு. இந்த மாதிரி அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சேர்ஸும் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம முன்னாடி போய் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். சரி, மேலே போய் எடுத்துக்கலாமா?
ஆதியா குட்டிக்கு இப்போல்லாம் ஸ்டெப்ஸை பார்த்தா அவங்களே தான் ஏறி வரணும் அப்படின்ட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் ஏற விட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி மேலே போகும்போது பார்த்தா சுண்ணாம்பு கல்லான பாறை மாதிரியே நிறைய இருந்துச்சு அங்கங்கே. இதுதாங்க மலைக்கு மேலேயே ரீச் ஆயாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் வியூ. மலைக்கு மேலேருந்து கீழே அருவி கொட்டுற வியூவை பார்த்துட்டு கிளம்பியாச்சு.